பொதுவாகவே வாழ்க்கை என்றால் சிரமங்களும் சோதனைகளும் நெருக்கடிகளும் சூழ்ந்ததுதான் வாழ்க்கை. அதை எதிர்கொண்டு படைத்தவனுக்காக வேண்டி ஏற்றுக்கொண்டு நிதானத்தோடும் பொறுமையோடும் இதன் கூலி அல்லாஹ் தருவான் என்ற எதிர்பார்ப்போடும் ஒருவர் இருந்தால் அல்லாஹ் பன்மடங்காக இரட்டிப்பாக சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் திருப்பி தருவான். அவனே நம்மை ஆசுவாசப்படுத்துவான், அவனே நம்மை ஆறுதல் படுத்துவான். இதைதான் மேராஜின் ஊடாக அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். நமக்கெல்லாம் தெரிந்த வசனம், எல்லாருக்கும் மனப்பாடம் செய்திருக்கக்கூடிய ஒரு அத்தியாயம் தான். அலம் நஷ்ரஹ் என்கின்ற அத்தியாயத்தின் ஒரு வசனத்தை அல்லாஹ் ஒரு விஷயத்தை 2 வசனத்திலே மடக்கி சொல்லுகிறான். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. நிச்சயமாக கஷ்டத்துடன் தான் லேஸ் இருக்கிறது, நிச்சயமாக கஷ்டத்துடன் தான் லேஸ் இருக்கிறது. ஒரு கருத்து தான் திருக்குர்ஆனில் 2 தடவை அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் ஒன்றை புரிய வேண்டும், திருக்குர்ஆனின் வார்த்தைகளும் கூட வீணானது கிடையாது. வார்த்தைகள் வீண் அல்ல. ஒரே கருத்தை 2 தடவை மடக்கி சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், அதி அற்புதமான செய்தியை நமக்கு அறிஞர்கள் சொல்கிறார்கள். மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு கஷ்டத்தை கொடுத்தால் 2 சந்தோஷத்தை கொடுக்க போகிறான் என்று அர்த்தம். ஒரு சிரமத்தை மனிதன் சந்தித்தான் என்றால் அதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விற்காக வேண்டி பொறுத்து போனான் என்றால் 2 மகிழ்ச்சியை இரட்டிப்பாக அவன் அனுபவிக்க போகிறான், தயாராகிவிட்டான், அதற்கு அவன் துணிந்து விட்டான் என்று பொருள். அன்புக்குரியவர்களே, 10 மாதம் சுமக்கிறாள். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். தாய் வலியும் வேதனையும் தன் வாழ்க்கையில் அதுவரை தான் இருந்த இருப்பை எல்லாம் மாற்றிக்கொள்கிறார். பல்வேறு விதமான சிரமங்களை தாங்குகிறார். எல்லாவற்றையும் அல்லாஹ் ஒரு நிமிடத்தில் மகிழ்ச்சியாக கொடுக்கிறான். அதுதான் பிள்ளை பெறுகிற நேரம். அந்த குழந்தையை, அதன் முகத்தை பார்த்தவுடன் தான் பட்ட கஷ்டமெல்லாம் எல்லாம் மறந்தே போய்விடுகிறாள் பெண், இல்லையா? முதலை போட்டு தொழில் செய்கிறார் ஒரு வியாபாரி. அதிலே அவர் லாபத்தை அடைகிற பொழுது கஷ்டங்கள் எல்லாம் கண்ணில் தெரியாமல் மறந்து போகிறது. கடினமான பயிற்சியும் கண் விழித்து உழைக்கக்கூடிய படிக்கக்கூடிய படிப்பும் அவன் ஒரு உயரத்தில் போய் அமர்ந்ததற்கு பிறகு பெருமூச்சு விட்டு ஆனந்தப்படுகிறான், இல்லையா? தங்கத்தை உருக்குகிற பொழுது சிரமம் தான், அதனுடைய அழுக்குகளை நீக்குகிற பொழுது. ஆனால் அது மினுமினுப்பாக கண்ணுக்கு தெரிகிற பொழுது வருகிற ஆனந்தம் இருக்கிறது, இரட்டிப்பானதுதான். சிகரம் ஏற வேண்டும் என்று துடிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் படிக்கட்டுகளை ஏறும் பொழுது சிரமத்தான் பட வேண்டும். அதன் உச்சாணி கொம்புக்கு போடுகிற பொழுது விடுகிற மூச்சு இருக்கிறதே, அது ஆனந்தத்தின் மூச்சு, அது ஆஸ்வாசத்தின் மூச்சு. வாழ்க்கை என்றால் சிரமங்களும் பல்வேறு நெருக்கடிகளும் சூழ்ந்ததுதான். அதை அல்லாஹ்விற்காக வேண்டி ஏற்றுக்கொண்டு பழகிக் கொள்வோமேயானால் மகிழ்ச்சியை அல்லாஹ் இரட்டிப்பாக தருவான். ஸெய்த் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, புகாரி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் வருகிறது. இந்த சஹாபிக்கு கண் வலி, கண்ணிலே சில பிரச்சனை, வீட்டிலே வெளியே வர முடியாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி போய்விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நலம் விசாரிக்கிறதுக்காண்டி வந்தாங்க. வந்து நலம் விசாரிச்சுட்டு, எப்படி இருக்கு? கொஞ்சம் வலியும் வேதனை தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்களும் நானும் பார்ப்பது போன்று உண்டான பார்வை அல்ல நாயகத்தின் பார்வை, அது தீட்சண்ய பார்வை, அது ஏக இறைவனின் ஒளி மிகுந்த பார்வை. அது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸெய்த், உங்களுக்கு கண் வலிக்குன்னு சொல்றீங்க, எனக்கு என்னமோ நான் போனதற்கு பிறகு, நான் அவருடைய ஹயாத்துக்கு பின்னாடி இந்த பார்வை உங்களுக்கு பறிபோயிருமோ என்று நான் நினைக்கிறேன். அப்படி பார்வையை நீங்கள் இழந்து விட்டால் என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க. இழப்பு 2 வகை இருக்கிறது பெருமக்களே. ஒன்று கிடைக்காமையே இருக்கிறது, அதுவும் இழப்பு தான். கிடைச்சி அனுபவிச்சு அதன் மூலமாக பல விஷயங்களை நம்ம சாதிச்சு திடீர்னு நம்மள்ட்ட இருந்து அது புடுங்கப்பட்டுருச்சுன்னா அது ஒரு இழப்பு. கிடைக்காமலே இருந்து அது நம் கைக்கு வந்து சேராமலேயே இருந்து நாம் அதை இழந்திருக்கிற பொழுது பெருசா அதனுடைய வலியும் வேதனையும் தெரியாது. ஆனால் கிடைச்சி அனுபவிச்சு அதன் மூலமா பல பலன்களை பெற்றதற்கு பிறகு இழக்கிற பொழுது அதன் வேதனையும் வலியும் மிக உக்கிரமமாக இருக்கும். பணக்காரனா இல்லாம இருக்கிறது பிரச்சனை இல்லை, எல்லாம் அனுபவிச்சு எல்லாம் சந்தோஷமா உச்சத்துக்கு போய் திடீர்னு கீழே நடுத்திருக்க வந்துட்டாரு.
அதன் வேதனையும் வலியும் ரொம்ப. அந்த மாதிரி பார்வை இல்லாமல் பிறப்பது வேறு, பார்வை இருந்து ஒரு காலகட்டத்தில் திடீரென்று இந்த பார்வை பறிபோனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த பார்வை உங்களுக்கு இழப்பு ஏற்படும் போல் தெரிகிறது, என்ன செய்வீங்க அப்படி ஏற்பட்டான்? ஹஜ்ரத் ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு சொன்னாங்க, அஸ்பிரு வ அஹ்தஸிபு. யா ரசூலல்லாஹ், இந்த பார்வைக்கு ஒளியை தந்தவன் அவன், கண்ணு மட்டும் தான் ஏங்குள்ளது, இந்த கண்ணில் ஒளியை கொடுத்தவன் அவன் அல்லாஹ். கொடுத்தவன் பிடுங்கிக் கொண்டால் அவனுக்காக நான் பொறுமையாக இருப்பேன். ஒளி போய்விட்டது என்பதற்காகவே நான் அங்கலாய்ந்து கொண்டிருக்க மாட்டேன், புலம்பிக் கொண்டிருக்க மாட்டேன். நான் அவனிடத்தில் இதற்கான கூலியை ஆதரவு வைப்பேன். யா அல்லாஹ், கண்ணிலே கொடுத்த ஒளியை நீனே எடுத்துக்கொண்டாய், இதற்குரிய கூலியை நீனே தா என்று நான் ஆதரவு வைப்பேன். ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க, ஒண்ணுமே சொல்லலை. வரலாற்றிலே வருகிறது, நாயகம் சொன்னதை போன்றே அவருக்கு கண்ணின் ஒளி பார்வை மங்கி போனது, மொத்தமாக கண் பார்வை அவர் போய்விட்டது. அவர் சொன்னதை போன்றே செய்தார். நாமும் நிறைய பேர் சொல்லுவோம், ஆனா கஷ்டத்துல சிரமத்துல தான் மனுஷனுடைய உண்மை தன்மை உண்மையான குணம் வெளிப்படும், உண்மையான அவருடைய தன்மைகள் எல்லாம் வெளிப்படும். அப்போ ஒருத்தர் எப்படி இருக்கிறாரோ அந்த நிலையை பார்த்துதான் அல்லாஹ் தன்னோடு நெருக்குவதற்குரிய வழிகளையும் அதனுடைய வாசல்களையும் வேகமாக திறந்து விடுகிறார். நல்லா இருக்கும்போது என்ன தெரியாது, எல்லாம் பேசுவோம். ஏதாவது கஷ்டமும் சிரமமும் சூடுகிற பொழுதுதான் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்பதை அல்லாஹ் உரசி பார்ப்பான். அந்த மாதிரி அவருக்கு பார்வை போச்சு. அவர் சொன்ன மாதிரியே செஞ்சார், பொறுமையா இருந்தார், அல்லாஹ்விடத்திலே கூலி எதிர்பார்த்தார். வரலாற்றிலே வருகிறது, போன பார்வை அல்லாஹ் திருப்பி கொடுத்தான், கண்ணின் மொத்த பார்வையும் போய்விட்டது. நாயகத்திடத்தில் சொன்னதை போன்றே அவர் பொறுமையாகவும் அல்லாஹ்விடத்திலே ஏற்பட்ட இந்த இழப்புக்கு கூலியையும் கேட்டார். அல்லாஹ் பார்வை திருப்பி கொடுத்தா மட்டும் செய்தி இல்லை. ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹுடைய வரலாற்றில் எழுதுறாங்க, அதுக்கு பின்னாடி அவங்களே சொல்றாங்க, எனக்கு முன்னாடி இருந்த பார்வை விட இப்போ ரொம்ப தெளிவா இருக்குது. கிட்டத்தட்ட அதற்கு பிறகு பல ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்தார்கள். நல்ல தெளிந்த பார்வை. வயது மூப்பின் காரணமாக பார்வையிலே மங்கல் ஏற்படும், சில பல இடைஞ்சல்கள் ஏற்படும் பார்வையிலே. ஆனால் அவர்களின் கடைசி நிலை வரை பார்வையில் எந்த கோளாறும் ஏற்படவில்லை. எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், வாழ்க்கையிலே சில இழப்புகள் ஏற்படுகிற பொழுது அல்லாஹ்விற்காகவே நாம் பொருந்தி கொண்டால் அதற்குரிய கூலியை உலகத்திலேயே அல்லாஹ் தருவான், ரெட்டிப்பாக மறுமையில தருவான், அது வேற விஷயம். உலகத்திலேயே அவனுடைய கூலியை அனுபவிக்கலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள்ல முக்கியமான ஒரு சஹாபி அபூ ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஒரு பிரபலமான சஹாபியும் கூட இவர்கள். இவங்களுடைய மனைவி உம்மு ஸலமா, ரெண்டு பேரும் அதாவது லைஃப் பார்ட்னர்னா எப்படி இருக்கணும், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம் இந்த தம்பதிகள் அபூ ஸலமா உம்மு ஸலமா. ஊர் மெச்சிக்கொள்ளும் அளவிற்கு உண்டான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். ரொம்ப அந்யோன்யம், அவ்வளவு பிரியம், அவ்வளவு பாசம். 4 பிள்ளைங்க அடுத்தடுத்து, 2 ஆம்பளை பிள்ளைங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க. மக்காவிலிருந்து குடும்பத்துடன் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களிலே முக்கியமானவங்க இவங்க. அதுல எக்கச்சக்கமான இடர்கள் ஏற்பட்டது, எல்லாத்தையும் கடந்து மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுக்கு வந்த பின்னாடியாவது நாம விரும்பிய இந்த மார்க்கத்திலே நமக்கு விரும்பிய மாதிரியான நாயகத்தோடு அமர்ந்து இங்கே மதீனாவிலே ராகத்தாக நல்லமல் செய்யலாம் என்ற எதிர்பார்ப்பில் வந்தவர்களுக்கு ரொம்ப நாள் நீடிக்கவில்லை. 2 வருஷம் உஹது யுத்தம் நடக்கிற சமயத்தில் ஏற்பட்ட காயம் அபூ ஸலமா, அந்த காயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பொக்களமாக வெடித்து அவரை மரணத்தின் கிடப்பிலே கொண்டு தள்ளிவிட்டது. மரணப்படுக்கையிலே படுத்து கிடக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்து பார்த்து அவருடைய நிலையை கண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். நாயகம் இருக்கிற பொழுதே அவருடைய ரூஹும் பிரிந்தது. கண் அப்படியே திறந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி தன்னுடைய முபாரக்கான கரத்தால் திறந்திருந்த கண்ணை மூடி விட்டார்கள். ஒருத்தர் இறந்துட்டாருன்னா பக்கத்தில் இருக்கவங்க செய்ய வேண்டிய முதல் வேலை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இறந்து விட்டால் இறக்கக்கூடியவர் தன்னிடத்திலிருந்து ரூஹை கைப்பற்றி செல்லக்கூடிய மலக்கு போகக்கூடிய பாதையவே பார்த்து கொண்டிருப்பார். அந்த பார்வை நிலைகுத்தி நிற்கும். நீங்க அந்த கண்ணை மூடி விடுங்க, நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூடி விட்டார்கள். மூடி விட்டுட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கான துஆ செஞ்சாங்க. இங்க விஷயம் என்னன்னா, உம்மு ஸலமா ரலியல்லாஹுடைய வாழ்க்கையிலே நடந்த இந்த நிகழ்வு தான் நமக்கான பாடம். ஊரை விட்டு வந்தாச்சு, அவங்கள ஆதரிக்க அரவணிக்க மதீனால பெரிய நபர்ல ஆள் இல்லை, சொந்தங்கள்லாம் கிடையாது. ஒரு புள்ள இல்லை, 4 புள்ள. தன் அன்புக்கு இலக்கணமான கணவர், தன் இதயத்திற்கு நெருக்கமான கணவரை இழந்து நிற்கிறார்கள் அந்த பெண்மணி. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது, இவ்வளவு தூரம் சிரமப்பட்டது. நம்ம மதீனால வந்து நல்லபடியா மகிழ்ச்சியா வாழலாம், நம்ம விரும்பிய மாதிரி வாழலான்றதுக்காண்டி தானே
அந்த நினைப்புல இருந்தவங்களுக்கு இப்படி ஒரு இழப்பு. அந்த அம்மா சொல்றாங்க, ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்கோ சொன்ன ஒரு ஹதீஸ் தன் கணவன் மூலமாக மனைவிக்கு சொல்லப்பட்டது. எத்தனையோ கணவன்மார்கள் நாம் நல்ல விஷயத்தை கேட்க வருகிறோம், இது வாங்கியது இந்த காதில் வாங்கி வெளியே போகிற பொழுது அந்த காதில் விட்டு விட்டு போவதற்கு அல்ல, வாங்கியதை கொண்டு போய் வீட்டிலே தன் துணையிடத்திலே சேர்க்க வேண்டும். அதற்கு அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன் மனைவிக்கு சொல்லி தந்திருந்தார்கள். ஒரு நாள் என்ன ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செய்தி, மாமின் முஸ்லிமின் துஸீபுஹு முஸீபத்துன், ஒரு முஸ்லிமுக்கு ஏதோ ஒரு சோதனை, ஏதோ ஒரு இழப்பு ஏற்படுகிறது. அந்த நேரத்திலே அந்த முஸ்லிம் என்ன சொல்கிறார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அல்லாஹ்விற்குரியவர்கள், அவனிடத்தில் தான் மீண்டு போகக்கூடியவர்கள் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வக்லிஃப்னி கைரன் மின்ஹா, யா அல்லாஹ் எனக்கு இந்த சோதனை ஏற்பட்டு விட்டது, நான் இப்படி ஒரு இழப்பை சந்தித்திருக்கிறேன், இதற்கு நீ தான் கூலி தர வேண்டும். கூலி தந்தால் மட்டும் பத்தாது, எதை நான் இழந்தேனோ அதை விட சிறப்பாக எனக்கு தந்துடணும், அதை விட சிறப்பாக எனக்கு நீ கொடுத்து விட வேண்டும், இழந்ததை விட சிறந்ததை தர வேண்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்து சொன்னாங்க. இதை யார் ஒருத்தர் கஷ்ட காலத்தில் சொல்லுவாரோ, யார் ஒருவர் சோதனை மிகுந்த காலத்திலே சொல்வாரோ, யார் ஒருவர் தன் வாழ்க்கையிலே ஏதோ ஒன்றை இழந்தது, அது பொருளிழப்பாகட்டும் உயிரிழப்பாகட்டும் அல்லது வேறு ஏதாவது இழப்புகளாகட்டும், அந்த நேரத்தில் சொன்னால் இல்லா ஆஜலஹுல்லாஹு ஃபீ முஸீபத்திஹி வ அഖலஃபஹுல்லாஹு கைரன் மின்ஹா, அல்லாஹ் அவர் இழந்ததுக்கு கூலியையும் கொடுத்துருவான், அவர் என்னத்தை இழந்தாரோ அதை திருப்பி அல்லாஹ் அதை விட ஹைரா கொடுப்பான், சிறந்ததை கொடுப்பான். இந்த ஹதீஸ் தன் கணவன் சொன்னது ஞாபகம் வருது. எப்போ கணவன் வஃபாத்தான அந்த நாள்ல ஞாபகம் வருது. அந்த அம்மா சொல்லிட்டு சொன்னாங்க, ஐயுல் முஸ்லிமீன கைரும் மின் அபீ சலமா, முஸ்லிம்கள்ல யாரு என் வீட்டுக்காரர் அபூ சலமா மாதிரி இருப்பார், அவரை விட சிறப்பானவர் யாரு, என் வீட்டுக்காரர் எனக்கு அவ்வளவு நெருக்கமானவர். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க சொல்லுங்க அல்லாஹ் கைரை தருவான் என்று, இழந்ததை விட சிறந்ததை தருவான் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்காங்க. எனவே நான் சொல்லுகிறேன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னாங்க. பொறுமையா இருந்தாங்க. வரலாற்றில் எழுதுகிறார்கள், அல்லாஹ் உலகத்தில் வேற எந்த பெண்ணுக்கும் கொடுக்காத கைரை அல்லாஹ் உம்மு சலமா கொடுத்தான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. யார கணவனா கொடுத்தான் தெரியுமா? அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கொடுத்தான். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த துஆவை ஓதினார்கள். தனக்கு ஏற்பட்ட இழப்பில் சிரமத்தில் பொறுமை காத்தார்கள். அல்லாஹ் நாயகத்தையே கணவராக கொண்டு வந்து நிப்பாட்டினார். நீண்ட பெரிய வரலாறு. நான் இந்த விஷயத்தை மையப்படுத்தி காட்டுவதற்கு சொல்லுகிறேன். இப்ப ஏற்படுகிற இழப்புகளை அல்லாஹ்விற்காக வேண்டி ஏற்றுக்கொண்டு பொறுமை காத்து நன்மையை ஆதரவு வைத்தால் அல்லாஹ் அதற்கு கூடிய உலகத்திலும் தருவான், நாளை ஆகிரத்திலும் சிறப்பாக தருவான். ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஒரு மனிதனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. ரொம்ப நாள் தவம் இருந்து ரொம்ப நாள் ஆசைப்பட்டு தனக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்ற ஏக்கத்தோடு இருந்த சமயத்திலே அவருக்கு அல்லாஹ் ஒரு வாரிசை கொடுத்தான். ஆனால் கொடுத்த அல்லாஹ் அவனே அந்த குழந்தையை எடுக்கவும் செய்து விட்டான். கொடுத்தவனுக்கு உரிமை இருக்கிறது எடுப்பதற்கு, அதிலே தலையிடுவதற்கு நமக்கு என்ன உரிமை? இதுதான் அடியார்களின் பார்வையாக இருக்க வேண்டும். கொடுத்தவன் எடுத்து விட்டான். இப்ப அல்லாஹு தஆலா அந்த ரூஹ கைப்பற்றி அந்த குழந்தையை கொண்டு வர்றாங்கல்ல மலக்குகள், அவர்களிடத்தில் அல்லாஹ் கேட்பான். ஹதீஸே வந்திருக்கிறது, அகபல்தும் வலத அப்தி, என் அடியானின் பிள்ளையை நீங்கள் கைப்பற்றி விட்டீர்களா? அந்த பிள்ளையை நீங்க கொண்டு அல்லாஹ்வுக்கு தெரியும், தெரிஞ்சிட்டே கேட்கிறான். ஆமா யா அல்லாஹ். அகபல்தும் சமரத ஃபுஆதிஹி, என் அடியானின் இதய கனியவா பறித்து வந்து விட்டீர்கள்? எல்லா பிள்ளைங்களும் தகப்பனாருக்கு இதய கனி தானே, பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க இதய கனிதான். அது எவ்வளவு பெரிய பிள்ளை ஆனாலும் சரிதான். பிள்ளையை எல்லா காலத்திலும் பிள்ளையாகத்தான் பார்ப்பார்கள் இல்லையா? மலக்குகள் சொல்லுவாங்க, ஆமையா அல்லாஹ், அந்த அடியானினுடைய இதய கனியை தான் பறித்து விட்டோம். சரி, என் அடியான் என்ன சொன்னா அந்த நேரத்தில்? பிள்ளையை இழந்து உச்சகட்டமான சோகத்திலே ரொம்ப நாள் எதிர்பார்த்தது கிடைத்தது என்ற ஆனந்த மிகுதியிலே இருந்த நேரத்தில் ஏற்பட்ட இழப்பு. இது என்ன சொன்னான்? மலக்குகள் சொல்வார்கள், ஹமிதக வஸ்தர்ஜா, யா அல்லாஹ், நீ கொடுத்ததை நீனே எடுத்துக்கிட்ட அல்லாஹ், உனக்கே புகழ் அனைத்தும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னான். அல்லாஹ் சொல்லுவான் மலக்குகளிடத்திலே, இப்னு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா வ சம்மூஹு பைத்தல் ஹம்த், இந்த என் அடியானுக்காக வேண்டி சொர்க்கத்தில் தனி ஒரு வீடு கட்டுங்கள், அந்த வீட்டுக்கு பேரு பைத்துல் ஹம்துன்னு வைங்க, புகழுக்குரிய வீடு.
நிறைய பேர் வீடு கட்டி ஒவ்வொரு வீட்டுக்கும் பேர் வைப்பாங்க. பைத்துல் ஹம்த், பைத்துல் ஹிக்மா, ஒவ்வொரு பேரு. அல்லாஹ் இந்த அடியானுக்கு சொர்க்கத்தில் தரக்கூடிய வீட்டுக்கு பேர் பைத்துல் ஹம்த், புகழுக்குரிய வீடு. இந்த வீட்டை அல்லாஹ் ஏன் தர்றான்? இப்படிப்பட்ட அந்தஸ்தை ஏன் மலக்குகளிடத்தில் சொல்லி காண்பிக்கிறான் என்றால், அவனுக்கு ஏற்பட்ட இழப்பின் சமயத்திலே அவன் எதிர்கொண்ட விதம், அல்லாஹ்விடத்திலே அவன் நாடிய அந்த நன்மையின் எதிர்பார்ப்பு, அல்லாஹ் கொடுத்ததை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றாலும் சந்தோஷம், இழந்தாலும் சந்தோஷம், பெறுவதற்கு ஒன்றும் இல்லை, இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்ற மனோநிலையிலே இறைவனை நாடி எப்பொழுது ஒருவர் மாறிவிட்டாரோ அவர் இறை நேச பாதையிலே அடியெடுத்து வைத்து விட்டார் என்று அர்த்தம். பண்புக்குரிய சகோதரர்களே, இந்த அற்புதமான வாழ்வின் தத்துவத்தை தான் மேராஜ் நமக்கு சொல்லித் தருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழந்தார்கள், பெரும் இழப்பு தான், பேரிழப்பு தான். மனைவியை இழந்தார்கள். சாதாரண பெண்மணியா அந்த தாயார் தன்னை மட்டுமல்ல தன்னிடத்தில் இருந்த திரண்ட செல்வத்தையும் கொடுத்தார்கள். வயதின் மூப்பிலே, வயோதிகத்தின் உச்சத்தில் இருக்கிற சமயத்திலும் கூட கணவனுக்கு ஆற்றக்கூடிய கடமையிலே கொஞ்சத்தையும் கூட விட்டு வைக்கவில்லை. இன்னைக்கு போய் நீங்க மக்கால பார்த்தாலும் ஜபல நூரை இப்படித்தான் பார்க்க வேண்டும், அண்ணாந்து பார்க்க வேண்டும். ஹிரா குகை என்று சொல்கிறோமே, அந்த குகையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்து தவம் இருந்த பொழுது, நுபுவத்தை எதிர்பார்த்து அங்கே தனித்து தியானத்தில் இருந்த சமயத்திலே இரவு பகல் என்று பாராமல் நாயகத்திற்கு தலையிலே செம்மாடு கட்டி கொண்டு உணவையும் அவர்களுக்கு தேவையான பொருட்களையும் அவ்வளவு உச்சத்தில் ஏறி சென்றல்லவா கொடுத்த பெண்மணி ஹஜ்ரத் கதீஜா அம்மா. ஈடு இணை உண்டா? நாயகம் மௌத்தாகும் வரை அதை மறக்கவே இல்லையே. அதற்கு பிறகு எத்தனை பெண்கள் நாயகத்தின் வாழ்க்கையிலே வந்தாலும் கூட கதீஜா அம்மாவின் நினைவு அவங்களுடைய உள்ளத்தை விட்டு போகவே இல்லை. கதீஜா அம்மாவின் நினைவு போகவே இல்லை. வீட்டில் என்ன உணவு செய்தாலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா பிரார்த்தியானுடைய தோழிகள் அங்கே இருந்தால் கொஞ்சத்தை கொடுத்து அனுப்புவாங்களாம். கதீஜா அம்மாவுடைய தோழிலாம் அங்கே இருக்காங்க, கொஞ்சம் கொடுக்கட்டும் போகட்டும் சொல்லி. அவர்களின் நினைவலைகளிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரை வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய அர்த்தமுள்ள வாழ்க்கை அது. அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு சொந்தக்கார பெண்மணி இழந்த நேரத்திலே எவ்வளவு பெரிய சோகம் இருக்கும். அது தனக்கு மார்க்கத்தை எடுத்து வைக்க ஊன்றுகோலாக உறுதுணையாக இருந்த அபூ தாலிபின் மரணம். இப்படி இழப்புகளை அல்லாஹ்விற்காக வேண்டி ஏற்றுக்கொண்டார்கள். இழப்புதான், இருந்தாலும் என்ன செய்வது? இன்னைக்கு அவர் என்றால் நாளைக்கு நான், இதுதான். அதை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் அதற்கு கூலியாக பன்மடங்காக இரட்டிப்பாக கொடுக்க விரும்பினான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தன்னளவிலே அழைத்தான், அழைத்து கூப்பிட்டான், அவர்களுக்கு அன்பளிப்புகளை கொடுத்தான், அவர்களின் சமூகத்திற்கு அன்பளிப்புகளை கொடுத்தான். நபியோடு நேருக்கு நேர் நின்று பேசி மனமகிழ்ந்தான். அல்லாஹுவின் தூதரை நேரில் கண்டு அல்லாஹ் ஆனந்தப்பட்டான். தன் அத்தாட்சிகளை எல்லாம் காண்பித்து கொடுத்தான். வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றாரு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டில் என்னெல்லாம் செஞ்சிருக்கோமோ எல்லாத்தையும் கொண்டு காமிப்போம். இது நான் என்னுடைய பணிக்காக வேண்டி வைத்திருக்கக்கூடிய அறை, நான் இந்தந்த மாதிரிலாம் புத்தகங்கள்லாம் வச்சிருக்கேன், இதெல்லாம் படிப்பேன், இந்தந்த மாதிரியான பொருட்கள் நான் இங்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இது நான் அங்கே டூருக்கு போகும்போது வாங்கினது, இது நான் இங்கே டூருக்கு போகும்போது வாங்கினது, இந்த ஓவியம் இருக்கு, இதை நான் அங்கே என்று எல்லாத்தையும் காமிச்சு கொடுப்போம் இல்லையா? அது எது? மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளை காண்பிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, வந்திருக்கக்கூடிய விருந்தாளிக்கு இதையெல்லாம் காட்டி அதிலே ஒரு ஆனந்தம். அப்படி நாயகத்தை அழைத்து அல்லாஹ் எல்லா காட்சிகளையும் காட்டி கொடுக்கிறான். சொர்க்க நரகத்தினுடைய அனைத்து காட்சிகளையும் காட்டி தருகிறான். அது கொண்டு அல்லாஹ் பேரானந்தம் அடைகிறான். இப்படிப்பட்ட உன்னதமான நிகழ்ச்சியை நடந்த நாள் தான் புனிதமிகு மேராஜ் இரவு என்று சொல்லக்கூடிய ரஜபு மாதத்தினுடைய 27ஆம் நாள் இரவு. இந்த இரவிலே பல்வேறு பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கிறது. முதல் விஷயமாய் நம் வாழ்க்கைக்கு தேவையானதாய் இந்த ஜும்மாவிலிருந்து நாம் பெற்ற விஷயம், நாம் இழந்ததை அல்லாஹ்விற்காக வேண்டி பொறுத்து கொண்டால், நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளிலே அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் ஏற்றுக்கொண்டு அதை நாம் உள்வாங்கிக் கொள்வோமேயானால், அவனிடத்தில் அதற்குரிய நன்மையை ஆதரவு வைப்போமேயானால், அதற்குரிய மிகச்சிறந்த பகரத்தை துன்யாவிலும் இரட்டிப்பாக தருவான், நாளை ஆகிரத்திலே பன்மடங்கான கூலிகளை தருவான் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. மேராஜினுடைய இன்ன பிற படிப்பினைகளை குறித்தும் பாடங்களை குறித்தும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நம்முடைய பள்ளியிலே மேராஜினுடைய சிறப்பு அமல்கள் நடைபெற இருக்கிறது. மக்ரீப் தொழுகையை தொடர்ந்து
நாளை மாலை மகரீப் தொழுகையை தொடர்ந்து மேராஜினுடைய சிறப்பு அமல்கள், சிறப்பு பயான், திக்ர் மஜ்லிஸ், சிறப்பு துவா என்று அனைத்தும் நடைபெறும். ஜமாத்தார்கள் சகோதரர்கள் முழுமையாக அதிலே பங்கெடுத்து இறையருளை பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் அன்புடன் அழைக்கிறோம். பெண்களுக்கும் மேல்தளத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் வாருங்கள், இறையருளை பெற்றுக்கொள்வோம். வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி